பிதகுதி தன்மைகளில் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற நிலைகள் பற்றி பார்க்கலாம். தொகுதி எண் 13. அதாவது இந்த தொகுதியின் பெயர் என்னன்னு பார்த்தோன்னா ஐகோஜன்கள். போரான், அலுமினியம், காலியம், இண்டியம், டாலியம் இந்த தனிமங்கள் அடங்கிய தொகுதி தான் ஐகோஜான்கள் என்று அழைக்கப்படக்கூடியதாக இருக்கும். இவற்றின் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு என்னன்னு பார்த்தோன்னா NST-NP1 இருக்கும். அதிகபட்ச ஆக்சிஜன் நிலை, அதாவது தொகுதியின் ஆக்சிஜனேற்ற நிலை என்னன்னு பார்த்தோன்னா +3 இருக்கும். பிற ஆக்சிஜனேற்ற நிலைகள் +1 அமைந்திருக்கும். தொகுதி எண் 14. கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின், லெட் இந்த தனிமங்கள் அடங்கிய தொகுதி தான் டெட்ராஜன்கள் என்று அழைக்கப்படக்கூடியதாக இருக்கும். பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு NST-NP2 இருக்கும். அதிகபட்ச ஆக்சிஜனேற்ற நிலை என்னன்னு பார்த்தோன்னா +4 இருக்கும். பிற ஆக்சிஜனேற்ற நிலைகள் +2 மற்றும் -4 அமைந்திருக்கும். தொகுதி எண் 15. நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத் இந்த தனிமங்கள் அடங்கிய தொகுதி தான் நிக்டோஜன்கள் என்று அழைக்கப்படக்கூடியதாக இருக்கும். பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு NST-NP3 ஆகவும் அதிகபட்ச ஆக்சிஜனேற்ற நிலையானது +5 ஆகவும் பிற ஆக்சிஜனேற்ற நிலைகள் +3 மற்றும் -3 ஆகவும் அமைந்திருக்கக்கூடியதாக இருக்கும். தொகுதி எண் 16. இந்த தொகுதியின் பெயர் என்னன்னு பார்த்தோன்னா சால்கோஜன்கள். ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம், டெல்லூரியம், பொலோனியம் இந்த தனிமங்கள் அடங்கிய தொகுதி தான் சால்கோஜன்கள் என்று அழைக்கப்படக்கூடியதாக இருக்கும். இவற்றின் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு NST-NP4 ஆகவும் அதிகபட்ச ஆக்சிஜனேற்ற நிலையானது +6 ஆகவும் பிற ஆக்சிஜனேற்ற நிலைகள் +4, +2, -2 ஆகவும் அமைந்திருக்கக்கூடியதாக இருக்கும். தொகுதி எண் 17. இந்த தொகுதியின் பெயர் என்னன்னு பார்த்தோன்னா ஹைலஜன்கள். பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு என்னன்னு பார்த்தோன்னா NST-NP5 ஆகவும் அதிகபட்ச ஆக்சிஜன் நிலையானது +7 ஆகவும் பிற ஆக்சிஜனேற்ற நிலைகளானது +5, +3, +1 மற்றும் -1 ஆகவும் அமைந்திருக்கக்கூடியதாக இருக்கும். தொகுதி எண் 18. இந்த தொகுதியின் பெயர் என்னன்னு பார்த்தோன்னா மந்தவாயுக்கள். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டன், சினன், ரேடன் இந்த தனிமங்கள் அடங்கிய தொகுதி தான் மந்தவாயுக்கள் என்று அழைக்கப்படக்கூடியதாக இருக்கும். இவற்றின் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு NST-NP6 அமைந்திருக்கும். அதிகபட்ச ஆக்சிஜனேற்ற நிலை என்னன்னு பார்த்தோன்னா +8 ஆகவும் பிற ஆக்சிஜனேற்ற நிலைகளானது +6, +4 மற்றும் +2 ஆகவும் அமைந்திருக்கக்கூடியதாக இருக்கும். தொகுதி எண் 13 ஐகோஜன்கள் என்றும், தொகுதி எண் 14 டெட்ரோஜன்கள் என்றும், தொகுதி எண் 15 நிக்டோஜன்கள் என்றும், தொகுதி எண் 16 சால்கோஜன்கள் அப்படின்னும், தொகுதி எண் 17 ஹைலஜன்கள் அப்படின்னும், தொகுதி எண் 18 மந்தவாயுக்கள் என்றும் அழைக்கப்படக்கூடியதாக இருக்கும். ஐகோஜன்கள் அப்படிங்கிறது போரான், அலுமினியம், காலியம், இண்டியம், டாலியம் இந்த தனிமங்கள் அடங்கிய தொகுதி தான் ஐகோஜான்கள் என்று அழைக்கப்படக்கூடியதாக இருக்கும். டெட்ராஜன்கள் அப்படிங்கிறது கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின், லெட் இந்த தனிமங்கள் அடங்கிய தொகுதி தான் டெட்ராஜன்கள் என்று அழைக்கப்படக்கூடியதாக இருக்கும். நிக்டோஜன்கள் அப்படிங்கிறது நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத் இந்த தனிமங்கள் அடங்கிய தொகுதி தான் நிக்டோஜன்கள் என்று அழைக்கப்படக்கூடியதாக இருக்கும். சால்கோஜன்கள் அப்படிங்கிறது ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம், டெல்லூரியம், பொலோனியம் இந்த தனிமங்கள் தான் சால்கோஜன்கள் என்றும், ஹைலஜன்கள் அப்படிங்கிறது ஃப்ளோரின், குளோரின், புரோமின், ஐடின், அஸ்டிடின் அப்படிங்கிற தனிமங்கள் ஹைலஜன்கள் என்றும், மந்தவாயுக்கள் அப்படிங்கிறது ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டன், சினன், ரேடன் இந்த தனிமங்கள் அடங்கிய தொகுதி தான் மந்தவாயுக்கள் என்று அழைக்கப்படக்கூடியதாக இருக்கும். பி தொகுதி தனிமங்களின் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு NST-NP1 to 6 வரை அமைந்திருக்கக்கூடியதாக இருக்கும். பி தொகுதி தனிமங்களின் அதிகபட்ச ஆக்சிஜன் நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க.